வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நார்மல் JPG பிக்சரை ஒரு PNG ஃபைலாக நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த ஃபுல் ஃபோட்டோவையும் நீங்கள் பென் டூலை வச்சு கட் பண்ணி ஒரு டூப்ளிகேட் லேயராக நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த சேவ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஃபார்மெட் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். நான் முதல்ல அந்த பிக்சர் நான் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு பென் டூல் வச்சு நான் கட் பண்ணி தனியாக நான் டூப்ளிகேட் லேயர் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்ட் லேயரில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் பிக்சரை நீங்கள் ஐ ஐக்கான் இருக்கு இல்லையா, அந்த ஐ ஐக்கானை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இமேஜில் நீங்கள் ஹேர் டீட்டெயில் எடுக்கணுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. பென் டூல் வச்சு கட் பண்ணி எடுத்து ஹேர் டீட்டெயில் வேணால் எடுத்து வச்சுக்கோங்க. கலர் கரெக்ஷன் பண்ணால் பண்ணி வச்சுட்டு இதை நீங்கள் சேவ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த சேவ் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம இந்த ஃபார்மெட்டை சேஞ்ச் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம சேவ் அப்படின்னு கொடுப்போம். சேவ் கொடுத்ததுக்கப்புறம் சேவஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்போம் இல்லையா, சேவஸ் கொடுத்தோன்னே நம்ம பிஎஸ்டியாக வேணுமா அப்படின்னு கேட்கும். நம்ம பிஎஸ்டியாக சேவ் பண்ணால் நம்ம ரீஒர்க் பண்ணிக்கலாம். அதே ஃபார்மெட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஃபார்மெட்னு இருக்கும். இந்த ஃபார்மெட்டில் PNG அப்படின்ட்டு இருக்கும் பாருங்கள். PNG அந்த ஃபார்மெட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபோல்டரில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு, உதாரணத்துக்கு நான் கம்ப்யூட்டர் செக்ஷனில் போகிறேன், இல்லை எடிட்டில் போய் எனக்கு இந்த இதில் தனியாக வேணும்னா இதில் நான் செலக்ட் பண்ணிவிட்டு PNG அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இதில் PNG இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஃபார்மெட். இதுக்கப்புறம் நீங்கள் சேவ் கொடுங்க. சேவ் கொடுக்கும்போது நவுன் கேட்கும். அந்த நவுன் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இப்போது அந்த இமேஜ் சேவ் ஆயிடுச்சு. இதை நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த இமேஜை நான் எடுத்து காமிக்கிறேன். Ctrl O அமுக்குங்க. Ctrl O அமுக்கணுன்னா நான் கடைசியில் காப்பி பண்ணோம் இல்லையா, அந்த இது வந்துடுச்சு. இதான் PNG. இந்த PNG இமேஜை நம்ம ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி கட் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சோமோ அதே மாதிரியே இருக்கும். இப்போது நான் ஒரு நியூ லேயர் ஓப்பன் பண்ணுறேன். Ctrl N அமைக்கிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஒரு பேக்ரவுண்டில் ஒரு கலர் செட் பண்ணுறேன். கிரேடியன்ட் கலர் ஏதாவது கலர் செட் பண்ணுறேன். செட் பண்ணதுக்கப்புறம் இந்த PNG ஃபைல் இருக்கு இல்லையா, அந்த PNG ஃபைலை மூவ் டூலை வச்சு அப்படியே நம்ம ட்ராக் பண்ணுறோம். ட்ராக் பண்ணோன்னே பாருங்கள், நம்ம எப்படி கட் பண்ணி வச்சோமோ அது தனியாக நம்ம எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாமல் ஈஸியாக அந்த PNG ஃபைலில் நம்ம ஃபார்மெட்டில் சேவ் பண்ணி வச்சனால நம்ம ஒரு பேனர் அடிக்கிறதுக்கு ஈஸியாக நம்ம அப்படியே ட்ராக் பண்ணி போட்டால் மட்டும் போதும். அந்த இமேஜ் நம்மளுக்கு கட் பண்ண மாதிரியே நம்மளுக்கு கிடச்சிரும். இது எத்தனை தடவைனாலும் நம்ம போட்டுக்கலாம். நம்ம சேவ் பண்ணக்கூடிய ஃபார்மெட் தான் ஒரு இமேஜை JPGயாகவும் PNGயாகவும் நம்ம சேவ் பண்ணுறோம். இதுதான் PNG ஃபார்மேட். இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு லோகோ க்ரியேட் பண்ணலாம். மேக்ஸிமம் இந்த லோகோக்கு யூஸ் பண்ணுவாங்க. இல்லாட்டா ஒரு கல்யாணத்தில் ஃப்ளெக்ஸ் பேனல் அடிக்கிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி PNGயில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, நிறைய பேர் இருக்காங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அந்த பேனர் அடிக்கும்போது நீங்கள் அந்த ஒவ்வொரு இமேஜாக தூக்கி இப்படி ஈஸியாக உங்களுக்கு சுலபமாக போட்டுக்கலாம். ஒவ்வொன்றா கட் பண்ணி தனித்தனியாக வச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தனித்தனியாக கட் பண்ணி PNGயை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் பேனர் அடிக்கும்போது அந்த PNG ஃபைல் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இமேஜாக தூக்கி நீங்கள் அந்த எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஃபிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேனர் அடிக்கிறதா இருக்கட்டும், டிசைனிங் பண்ணுறதா இருக்கட்டும் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த நெட்டில் அதிகமான PNG ஃபைல்ஸ் கிடைக்கும். அந்த ஃபைல்ஸும் இப்படி தான் உருவாக்குறாங்க. நம்ம பிக்சரை நம்மளே PNGயாக உருவாக்கலாம், நம்ம லோகோவும் PNGயாக உருவாக்கலாம். அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். அதுக்கு முதல்ல நீங்கள் பென் டூலை வச்சோ ஏதாவது கட் பண்ணி எடுத்துருக்கணும். கட் பண்ணி எடுத்து உங்களுக்கு தேவையான ஹேர் டீட்டெயில், கலர் கரெக்ஷன் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் மட்டும்தான் சேவ் பண்ணுறோம் ஆப்ஷனில் போய் தான் நம்ம அந்த ஃபார்மெட் மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். வேறு எந்த இதுவுமே பண்ணல. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண அப்படியே போயிடுறீங்க. இந்த நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் வர தான் எனக்கு அடுத்த வீடியோ போடக்கூடிய மோட்டிவேஷன் அதிகமாகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.